أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين آمنوا واتبعتهم ذريتهم بإيمان ألحقنا بهم ذريتهم وما ألتناهم من عملهم من شيء كل امرئ بما كسب رهين. وقال الله سبحانه وتعالى: يا أيها الذين آمنوا اركعوا واسجدوا واعبدوا ربكم وافعلوا الخير لعلكم تفلحون. وقال الله سبحانه وتعالى: اقترب للناس حسابهم وهم في غفلة معرضون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: ما نحل والد ولدا نحلة أفضل من أدب حسن. وقال عليه الصلاة والسلام أيضا: فقيه واحد أشد على الشيطان من 1000 عابد. وقال عليه الصلاة والسلام أيضا: إذا مات ابن آدم انقطع عنه عمله إلا من 3: صدقة جارية أو علم ينتفع به أو ولد صالح يدعو له، أو كما قال عليه الصلاة والسلام. رواه مسلم في صحيحه. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுக்கே உரித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் எமது உயிரிலும் மேலான சய்யித்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூ தாபிஈன்கள் மற்றும் முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும், அவனால் விளக்கப்பட்ட எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் விலகி தவிர்த்து நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு சிறப்பான காலம் எங்களை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இது எல்லோருடைய வாழ்க்கையிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் கொடுக்கப்படுகிற ஒரு சந்தர்ப்பம் கிடையாது. அந்த சந்தர்ப்பம் தான் புனிதமிகு ரமதானுடைய மாதம் எங்களை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த ரமதானுடைய காலம் நெருங்குவதற்கு முன்னால் வருகின்ற ஒரு காலம்தான் ஷஅபானுடைய இந்த புனிதமான மாதம். இந்த மாதத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு இருந்த சஹாபாக்களும், அந்த சஹாபாக்களுடைய வழியிலே பயணித்த தாபிஊன்களும், அதற்கு பின்னால் வந்த நல்லவர்களும் எப்படி பயன்படுத்தினார்கள் என்று சுருக்கமாக பார்ப்பதாக இருந்தால் ஆச்சரியமான விதத்திலே இந்த ஷஅபானை பயன்படுத்தியிருக்கிறார். வாலிபர்களும் சிறியவர்களும் அந்த காலத்திலே இருந்த பெரியவர்களை பார்த்து தன்னிடத்தில் இல்லாத அமல்களை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். பெரியவர்கள் சிறியவர்களை வழிநடத்தி இருக்கின்ற அழகான முறையிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் பார்க்கக்கூடியதார்கள். அந்த வகையில் அப்போது 15-16 வயதாக இருந்த உஸாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவனிக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமில் இந்த செய்தி இடம்பெறுகிறது. கவனித்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ரமலான் அல்லாத ஏனைய மாதங்கள்ல
நீங்க பெரிதான நோம்பு பிடிக்கிறத நான் பார்த்ததில்லை. ஷாபான்ல பிடிக்கிறது மாறி அவ்வளவு ரமலான்ல பிடிக்கிறது போலயே ஷாபானுடைய மாதத்திலேயும் நீங்க நோம்பு பிடிக்கிறீங்க. யாரும் சொல்லலாம், என்ன காரணம் எடுக்கிறார்? இங்கு கவனிக்க, கேள்வி ஒரு ஆச்சரியம். கேள்வி கேட்டவருடைய புத்தியும் அவருடைய கிரகிப்பும் அது இன்னொரு ஆச்சரியம். கேள்வி கேட்டவர்களுடைய வயது, அந்த வயதில் இருக்கிற ஒரு வாலிபர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை இவ்வளவு உன்னிப்பாக கவனித்திருந்து எப்போதெல்லாம் நோம்பு வைக்கிறாங்க என்கிறத பார்த்துக் கொண்டிருந்து அல்லாஹ்வுடைய ரசூலிடத்துல வித்தியாசத்துக்கான ஒரு கேள்வி எழுப்புறாங்கன்னா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்த சிறுவர்களிடத்தில் இருந்திருக்கும் ஈமானுடைய தீனுடைய தாகம் என்று பார்க்கலாம். இன்றிருக்கிற 15 வயது வாலிபனுடைய கேள்வி எப்படி இருக்கும்? எங்கள் எல்லா வீடுகளிலையும் 15-16 வயது நிரம்பிய பிள்ளைகள் இருக்கக்கூடும். ஆண்களிலும் இருக்கக்கூடும், பெண்களிலும் இருக்கக்கூடும். அவர்களுடைய ஆசைகளும் அவர்களுடைய விருப்பங்களும் அவர்கள் 24 மணி நேரமும் அடைவதற்கு துடிக்கின்ற துடிப்புகளும் நமக்கு தெரிகிறது. அதிலே பெரும்பான்மை இல்ல, அதிபெரும்பான்மையானவர்கள் துனியாவை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆகிரத்தை விரும்புபவர்கள் நல்லவர்கள் வீடுகள்ல கூட காண்பதில்லை. ஒரு அடிமையின் மகன், பூர்த்தியான உரிமை இல்லாத மிருகம் போன்று இருக்கக்கூடியவர்கள் அடிமைகள். அடிமைகள் வேலைக்காரர்கள் அல்ல, வேலைக்காரர்களுக்கும் கீழே இருப்பவர்கள், பணத்திற்கு விற்கப்படுகின்ற பொருட்கள் அவர்கள். அந்த அடிமைக்கு பிறந்தவர் தான் அதில் உசாமா ரலியல்லாஹு. தகப்பன் அரபியாக இருந்தாலும் தாய் ஒரு கருப்பு நிற அடிமை. அதில் உசாமாவின் நிறமும் கருப்பாக இருந்தாலும் ரசூலுல்லாஹுடைய சுஹ்பத்தனும் அந்த பெரியவர்களுடைய சகவாசம், அவர்களோடு ஏற்படுத்திக் கொண்ட தொடர்பு, அவர்களுடன் இருந்த நெருக்கம் அந்த சிறுவனை எப்படி தோன்றிச்சு? தொழுகையை மட்டுமல்ல, ஜுப்பையும் தலைப்பாகையும் மட்டுமல்ல, மனிதன் மறைத்து பிடிக்கிற நோக்கம் கூட கண்காணிக்கிற அளவுக்கு மாற்றிவிடுச்சு. இப்பவே புரிஞ்சு கொள்ளலாம், சஹாபாக்கள் வழியில புள்ள வளர்க்கிறோமா, வேற யாரையாவது வழியில எங்களை புள்ளகளை வளர்த்திருக்கோமா? போற போக்கு நல்லதாக இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஏன் இந்த ஷாபான்ல நான் நோம்பு பிடிக்கிறேன் தெரியுமா? ஷாபான் இந்த மாதம் மக்கள் மறதியில பொதுவுக்கு தரத்தில கைவிடுகிற மாதம். இதை ரஃப்லத்துடைய மாதம் என்று சொன்னான். ரஃப்லத் ஒன்று மறந்து போறதல்ல, முன்னால் இதை விட பெரிய ஒன்று வருகிறே அப்போது செய்து கொள்ளலாம் என்ற ஒரு ஏமாற்றத்தில் ஒன்றை புறக்கணிக்கிற மறந்து போன்று இருக்கிற ஒரு விடயத்துக்கு தான் ரஃப்லத் சொல்லுவான். முன்னால ரமலான் வருகிறேன், அதுல நோம்பு பிடிக்க இருக்கிறேன், அதுல குர்ஆன் எழுத வேண்டியிருக்கிறேன், அதுல தஸ்பீஹ் செய்ய வேண்டியிருக்கிறேன், அதுல ஜகாத் கொடுக்க வேண்டியிருக்கிறேன், அதுல சதகா செய்ய வேண்டியிருக்கிறேன். அப்ப ரமலான் வந்தவர்களுக்கு பார்க்கலாம், இந்த மாதத்தில் அவசியம் இல்லை என்று எல்லாரும் பராமுகமாக இருக்கிறாங்க. நிறைய பேரு நோம்பு மிக்க இல்லை, அதனால நான் நோம்பு பிடிக்கிறேன். மக்கள் எல்லோரும் அமல்களை கவலையினமாக இருக்கும் இடத்தில், கவனமில்லதாக இருக்கிற காலத்தில் ஒரு மனிதன் அந்த அமலா செய்தால் அல்லாஹ்வுடைய கபூலியத் அந்த மனிதனுக்கு. அதனால ஹதீஸ் இருக்கிறே, ஒரு மனிதன் மஸ்ஜிதுக்குள்ள இருந்து 4 கலிமாவை சொன்னார். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் என்ற வரையில 4 கலிமாவை சொன்னார். இவருக்கு 10 நன்மை கிடைக்கலாம், 100 நன்மை கிடைக்கலாம், 200 நன்மை கிடைக்கலாம். அதே மஸ்ஜிதில் இருக்கிறவர் மஸ்ஜிதிலிருந்து சில அடிகள் கீழே வைத்து பஜாருக்கு இறங்கி அங்க இந்த 4வது கலிமாவை சொல்றார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் அவருக்கு 10 லட்சம் நன்மை கொடுக்கிறார். இவ்வளவு மாதிரி இடம்பெறக்கூடிய சரியான ஹதீஸ்.
மலைக்கு மேல இருக்குது பள்ளி, அங்க சொல்றதுக்கு 10 லட்சம் இல்ல. மலைக்கு கீழே இறங்கி பஜார்ல சொன்னாரு அவருக்கு 10 லட்சம் கிடைக்குது. எந்த வித்தியாசம்? மஸ்ஜித் திக்ர் செய்கிற இடம், அங்க திக்ர் செய்வது ஆச்சரியம் இல்லை. பஜார்ல யாரும் திக்ர் செய்யறதில்லை. என்ன வாங்கிறது, என்ன விற்கிறது, எப்படி லாபம் அடைகிறது, எப்படி தப்புறது என்ற சிந்தனையில் இருக்கிறது பஜார். அங்க வந்து அல்லாஹ்வுடைய கலிமாவ ஒருத்தன் சொல்றாங்கன்னா அவர் கபலத்திலிருந்து மீண்டார், ஏமாற்றத்திலிருந்து மீண்டார். அவருக்கு ரப்பு 10 லட்சம் கொடுக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை ரசூலுல்லாஹ் பாவிச்சாங்க. ரமலான்ல நோம்பு பிடிக்கலாம் ஒரு உம்மத்தும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் அவர் எல்லாரும் நோம்பு இல்லாத நேரத்தில் ஷாபான்ல நான் நோம்பு பிடிக்கிறேன். அல்லாஹ்விடத்தில் இடம் பிடிக்க. இரண்டாவது காரணம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு வருடத்தினுடைய மொத்தமான அமல்கள் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படுகிற மாதம் ரமலான். ஒவ்வொரு மாதமும் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் வாராந்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது. ஆனால் வருடாந்தம் ரப்பிடத்தில் அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகிற காலம் ஷஅபானுடைய மாதம். ரசூலுல்லாஹ் விரும்புவார். நாங்கள் விரும்புவோம் எங்களோட பேர்கள் புகழோட போகணும். என்னை பற்றி ஒரு போய் சொல்லல, ஏதோ பட்டு பதவிகளை சொல்லணும், எனக்கு தெரிகிற செல்வத்தை சொல்லணும், எனக்கு தெரிகிற வசதி வாய்ப்புகளை பற்றி சொல்லணும். அதை நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினாங்க, என்னை பற்றி அல்லாஹ்விடத்தில் மலக்குகள் சொல்ற நேரம் முஹம்மது இப்போது நோன்பு என்று சொல்லும். என் அமல்கள் ரப்பிடத்தில் சமர்ப்பிக்கப்படும் போது நான் நோம்பாளி என்று நினைவு கூறப்படணும். அதனால நான் ஷஅபான்ல நோம்பு பிடிக்கிறேன். 2 காரணம். மக்கள் எல்லோரும் நோம்பு பிடிக்காம ரமலானை பிடிக்கிறதுக்கு காத்துக் கொண்டிருந்து ஷஅபானை கோட்டை விடுகிற காலம். 2வது, என் அமல்கள் ரப்பிடத்தில் சமர்ப்பிக்கப்படும் போது நான் நோம்பாளி என்று சொல்லப்படணும். நோம்பாக இருக்கிற நேரத்தில் ஏதாவது ரப்பிடத்தில் முன்வைக்கப்படணும். இதுக்குதான் நான் ஷஅபான்ல நோம்பு பிடிக்கிறேன் என்று சொல்லலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஷஅபானுடைய மாதத்துக்கு சலபுகள் பேர் வச்சிருந்தாங்க. ஷாக்கள் நாபிகள் கடவுள பேர் வச்சிருந்தாங்க. ஷஹ்ருல் குர்ஆன், காரிமார்கள் குர்ஆன் ஓதுற மாதம் பேர் வச்சிருந்தாங்க. குர்ஆன் ஓதுற மாதம். ஒரு பெரிய அறிஞர் இருந்தார், கருவச்சிருந்தார். அவர் சொல்ற குரபத்தி ஹம்பலி லகாய்புல் மாதத்தில் இருக்கிறாங்க. ஷஅபானுடைய மாதம் வந்துருச்சா ரொபனுக்கு பின்னால கடைசியா மூடிடுவேன். அசல் வரைக்கும் இந்த வேலை குரானோடு ஏன் ரமலானுக்கு ஓய்வு நினைச்சா ஓடி படிக்க முடியாதவருக்கு ரமலானுக்கும் சில நாட்கள் போகும் குரான் பிடிக்கிறதுக்கு. அதுக்கு குரான் முடிஞ்சிடும். அதுக்கு முன்னாலேயே எனது நம்ச, எனது நாவ, எனது கண்ட, என்னுடைய சிந்தனையை குரான் சொல்வதற்கு பழக்க ஷஅபானை நான் பயன்படுத்தேன். நான் உங்களுக்கு பின்னால் உள்ள நேரம் எனது குரானுக்கு கொடுத்தேன் என்று அந்த அறிஞர் இருந்தார். இன்னும் சில தாபிஈன்கள் இருந்தாங்க. அவர்களுடைய பழக்கம் என்னென்றால் எல்லாரும் ரமலான்ல ஜகாத் கொடுப்பாங்க. அதற்கு ஷஅபான்ல ஜகாத் கொடுக்கிறார். அவர் பல்வேறு பேர் இருக்காங்க ஷஅபான்ல ஜகாத் கொடுக்கிறவங்க. ஏன் ஷஅபான்ல ஜகாத் கொடுக்கிறீங்க? ஏழை எளியவர்கள், வசதியற்றவர்கள், ரமலானில் மிகவை சிந்தி உழைத்தவர்கள் சிரமம் இல்லாமல் நோம்பு பிடிக்க அவர்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை ஷஅபானிலே செய்து கொள்வாங்க. கஷ்டம் இல்லாமல் நோம்பு பிடிக்கணும். அவர்களுக்குரிய உணவுக்குரிய ஏற்பாடுகள், இஃப்தாருக்குரிய ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். ஷஅபானுடைய கடைசியில அவர்கள் ஜகாத்துடைய பணத்தை கொடுப்பாங்க. இது ஷஅபான பாவிச்ச முறை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படியான ஒரு சிறந்த ஷஅபானுடைய மாதத்தில் இருக்கிறோம். காலங்கள் வந்து கொண்டு போய்கொண்டிருக்கிறது. ஆனா நான் ஒருவர்கள் சிந்திக்கணும்,
அல்லாஹ் எங்களுக்கு உலகத்தில இவ்வளவு ஏற்பாடுகளை செஞ்சு எதற்காக அனுப்பினானோ அந்த நோக்கங்களை அடைஞ்சிட்டோமா? நாம விரும்பினாலும் நேர் நிற்காது, அந்த நேரம் போயிட்டே இருக்கும். நாம் முடியக்கூடாது என்று நினைத்தாலும் நாம் முடிஞ்சிடும், முடியக்கூடாது என்று நினைத்தாலும் முடிஞ்சிடும். அனுப்பப்பட்ட பொறுப்பு செஞ்சிருக்கிறோம். நாம் அனுப்பப்பட்ட பொறுப்பு என்ன தெரியுமா? ஆகப்பெரிய பொறுப்பு ஒவ்வொரு ஊரில் இருக்கிற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்குது. அதுதான் எங்களை கைகளில் இருக்கிற அல்லாஹ்வுடைய பரிசு பொருளை பாதுகாக்கிறது. உலகத்தில் எத்தனையோ பரிசுகள் கிஃப்ட்கள் வாங்கியிருக்கிறோம். பரிசு பொருள்கள் தந்திருக்கிறாங்க, மேடைகள் ஏற்று தந்திருக்கிறாங்க, பெருமை பற்றியிருக்கிறோம், வாக்குமொழியும் தொழில் தந்திருக்கிறாங்க, பெருமை பற்றியிருக்கிறோம், பழங்களுக்கு கடிப்பட்ட பரிசு வாங்கி இருக்கிறோம். அல்லாஹ் சொன்னார், நான் பெரியோர் மதுமதி கல்யாணம் முடிச்சு வாழ்றவங்களுக்கு கொடுக்கிறேன். உலகத்தில் யாருக்கும் கொடுக்க இல்லாத பிரைஸ் வந்து என்ன பிரைஸ்? அது அல்லாஹ் அவங்களுக்கு தந்திருக்கிற குழந்தை, அல்லாஹ் அவங்களுக்கு தந்திருக்கிற புள்ள. அல்லாஹ் சொன்னார், ஏதா கவர்மெண்ட் தான் உலகத்தில் நடக்குது எங்களுக்கு நீங்க நிச்சயமா பார்க்கணும்டா நிக்காஹ் செய்த ஒவ்வொரு குடும்பத்தை பாருங்க. நிக்காஹ் முடிக்கிறதா என்ன? நிக்காஹ் நடத்தி வைக்கிறோம். சில மேலோட்டமாக முடிக்குள் மேலுக்கு போய் மக்கள் நினைக்கிறாங்க, பெரியோர் இன்பம் வச்சுக்கொண்டு இன்பம் அடைகிறது சின்னமே. நிக்காஹ் முடிக்கிற புகழ்வரும் உலகத்தில புதிய குடும்பம் ஒன்றை ஸ்தாபிக்கிறார். ஊருக்கு புதிய குடும்பம், நாட்டுக்கு புதிய குடும்பம், உலகத்துக்கு புதிய குடும்பம். எப்போது ஒரு பெண்ணை பிடிக்கிறாரோ, பிடிக்கிறாரோ அவர்களுக்கு ஒரு புதிய குடும்பம். அல்லாஹ் சொன்னார், இவர்களுக்கு இந்த பரிசு பொருளை எப்படி கொடுக்கணும் நான் தான் தீர்மானிக்கிறேன். நீங்க பாப்பீங்க, உலகத்துல திருமணம் முடிச்ச குடும்பங்களை நான் நாளாக பிரிச்சு வச்சுக்கிறேன். நாளா பிரிச்சு வச்சுக்கிறேன். எல்லாரும் ஒரு மாதிரி வச்சுக்கிறேன். சில வச்சிருக்கிறேன் எல்லாமே பொம்பளை பிள்ளைதான் முடியும். ஆசைக்குறாக இந்த கடை சிஸ்டத்தை கொடுக்கிறதுக்கு ஒரு மகன் இல்லை. நீங்க அந்த மகன் எடுக்கிறதுக்காக ஜனாதிபதியிட கையொப்பம் வாங்கிக்கொண்டு வந்தாலும் நான் தர போறேன். ஒவ்வொரு நாட்டில் உள்ள முன்னேற்றத்தை தமிழகம் சேர்ந்து அல்லது பாராளுமன்றத்தில் அவலோகனம் சேர்ந்து ஒற்றுமை தீர்மானம் நிறைவேற்றாங்க. இவருக்கு ஒரு ஆசிரியருக்கு போடுவது அல்லது நான் கொடுக்கிறேன். அது ஏத கவர்மெண்ட் சொல்லு. لله ملك السماوات والارض يخلق ما يشاء. வானபூமியினுடைய ஆட்சி அல்லாஹ்வுக்குரியது. அவர் நாடினதை தான் படைப்பான். நீங்க சொல்றது படைக்கிறார். நீங்க எந்த ஆட்டம் போட்டாலும், உங்களை பணத்தை வீசினாலும், உங்கள் வீரங்களை கலந்து இறங்கினாலும், முழு வட்டியை குதிக்க வைத்தாலும் நான் செய்ய போறது நான் நினைச்சதான் செய்வேன். அல்லாஹ் சொல்றாங்க, ரெண்டாவது சில குடும்பங்களை வச்சிருக்கிறேன். எல்லாமே ஆம்பளம் இல்லை, எல்லாமே ஆம்பளம் இல்லை. நோய்வாய்ப்பட்ட நேரம் ஆம்பளம் பக்கத்தில் வர மாட்டாங்க. ஒரு மகன் இருந்தால்தான் எனக்கு ஒரு தண்ணியாக சுடுவதை கொண்டு வருவா, ஒரு தீவிரத்தை தருவா, ஒரு மகன் கிடைக்காதா? அல்லாஹ் சொல்ல இல்லை, ஏத முடிவு உனக்கு எல்லாம் ஆம்பளம். மூன்றாவது சில குடும்பங்களை வச்சிருக்கேன், ரெண்டையும் கலந்து கொடுத்தீங்க. அவர் யுத்தம் சுக்கரான வைனாங்க. நாற்பது சில குடும்பங்கள் வச்சிருக்கேன், எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது, சொத்து இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, எல்லாம் வயசிலிருந்தே ஓடினாங்க, எல்லாம் குண்டிவிலிருந்தே ஓடினாங்க. ஏத முடிவே அவங்களுக்கு முல்லை இல்லை. இந்த நாளை தீர்மானிக்கிறேன் தான். يهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء الذكور أو يزوجهم ذكرانا وإناثا ويجعل من يشاء عقيما. அல்லாஹ் ரொம்ப ஆச்சரியமா சொல்றான்.
அல்லாஹ் சொன்னார், உள்ளவரை நான் உங்களுடைய சம்திங் எடுத்து காட்சி வாங்கி கொண்டு தரல, ஏத கிஃப்ட் அல்ல. யஹபு அல்லாஹ் கிஃப்ட் பண்றான், இவதான் இந்த கிஃப்ட் உங்களுக்கு வெறுக்குள்ளதுக்கேமான கிஃப்ட் அல்ல. உங்கள் கைவிற்கு சொல்லிருக்கிறேன், உங்கள் கைவிற்கு குழந்தை இருக்கிறேன், உங்களுக்கு இருக்கிற அவ்வளவு சொத்துகள் பொறுப்பதி, உங்களுக்கு இருக்கிற அவ்வளவு சொத்துக்கள் பொறுப்பதி, பூமியில் வாக்கியமாக பொறுப்பதி, பூமியில் அவ்வளவு தங்கமாக பொறுப்பதி, பூமியில் அவ்வளவு காணியாக பொறுப்பதி, அவ்வளவு பெரிய கிஃப்ட் அவளுக்கு. மேலோட்டமாக பாருங்க, இந்த உலகத்துல பல கிட்னி நோயாளிகள் இருக்கிறார். நீரிழிவு நோய் வந்து அவர்களுக்கு கிட்னி மாற்ற வேண்டிய சட்டம் வருது. எவ்வளவு காசு செலவாகும்? டயாலிசிஸ் பண்றதுக்கு 15,000 20,000 ஒவ்வொரு தடவைக்கும் செலவழிக்கிறார். அதுக்கு முன்னாடி சொன்னாரு, உங்களை கிட்னியா மாற்றணும், அதை மாற்றுறதுக்கு ஒரு 8 மணி நேரம் பல்குழந்தைகள் எத்தனையோ செல்வி அந்த செல்ல இந்தியாவுக்கு கிளம்பி அங்கிருந்து ரிமோட் பண்ணணும். பல நேரம் செக் பண்ணி பார்க்கிறா, அவருடைய கிட்னி இவனோட ஒத்து போடுகிறா, அதுவும் அதை மாற்றிருக்கும் மரணிக்கும் டப்ளெட் குடிக்கும், மவுத்தாவினருக்கு டப்ளெட் குடிக்கும். மாற்றி முடிய 60-70 லட்சம் செலவாகுது. இவருக்கும் டாக்டர் கிட்னியை படைக்கல, அல்லாஹ் இன்னொருத்தர்ல இருக்கிற கிட்னியை படைச்சிருக்கிறார், அதை கலத்தி கூட்டுறதுக்கு 60 லட்சம். உலகத்துல எந்த ஒரு பாகத்திலே கிட்னி விற்கிறதுக்கு இல்லை. உலகத்தில் எந்த ஒரு யூனிவர்சிட்டியிலையும் கிட்னி உற்பத்தி செய்யறாங்க, அதுதான் உற்பத்தி செய்யறார். நீங்க சிந்தனை பண்ணுங்க, இந்த கிட்னி நீங்கள் பெற்ற குழந்தைகள் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள், எந்த வைத்தியம் சத்தமும் கேட்கல. அப்போ இன்னும் எந்த உருவம் இருக்கிறது, இன்னும் இருக்கிறது, குடல்கள் இருக்கிறது, நரம்புகள் இருக்கிறது, முழுவதும் இருக்கிறது. இதுக்கு மேல அல்லாஹ் பூமியோட இருக்கிறது. எத்தனை கோடி கொடுத்திருப்போம் இருக்கிறது. அதான் உங்களுக்கு ஒரு வருஷம் கூட இல்லாம சும்மா போட்டு கொடுக்கும். இதைத்தான் ரப்பு சொல்றார், யஹபு ரப்பு ஹிமத்து கொடுக்கிறார், ரப்பு அர்ப்பணிப்பு செய்கிறார். எங்களுக்கு இருக்கிற வேலை என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்றார், இந்த கிஃப்ட அல்லாஹ் சொல்றார், இந்த கிஃப்ட நீங்க பாதுகாக்கணும். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தந்தைக்கும் ஒவ்வொரு தாய்க்கும் உள்ள பொறுப்பு. இந்த அன்பளிப்பை நான் சொல்வது போல நீங்க பாதுகாத்துக் கொண்டு வரணும். பாதுகாக்கிறது உங்களோட வேலை. இதை பாதுகாக்க இல்லையா உங்களை சும்மா விட மாட்டேன், உங்களை சும்மா விட மாட்டேன். எதிலிருந்து பாதுகாக்கணும் தெரியுமா? பட்டியலில் இருந்து மட்டுமல்ல, நிர்வாகத்தில் இருந்து மட்டுமல்ல, மோசமான செயல்பாடுகளிலிருந்து மட்டுமல்ல, யாருக்கும் கேட்கிறதிலிருந்து மட்டுமல்ல, உங்களுடைய பிள்ளைகளை நீங்க பாதுகாக்கணும். நரக நெருப்பிலிருந்து. இது ஒவ்வொரு வாப்பாவின் மீதும் பரந்த ஆய்வு. ஜும்மா தொழுகிற பரந்த ஆய்ல போல ஒவ்வொரு வாப்பாவின் மீதும் பரந்த ஆய், ஒவ்வொரு உங்களின் மீதும் பரந்த ஆய். தந்த பிள்ளைகளை நரகத்திலிருந்து பாதுகாக்கிறது குர்ஆனுடைய கட்டளை. யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நார். ஈமான்தாரிகளே, நீங்க 3 வேலை செய்யணும். முதலாவது உங்களை நரகத்திலிருந்து பாதுகாருங்க, 2வது உங்களோட மனைவியை பாதுகாருங்க, 3வது உங்களோட பிள்ளைகளை பாதுகாருங்க. அல்லாஹ் உங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாரு. நரக நெருப்பிலிருந்து எப்படி பாதுகாக்க? நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்க சொல்லி யாரோ
செய்து நாங்க என்ன செய்யும், இந்த புள்ள எப்படி பாதுகாக்கும்? முன்னோர் செய்த கௌரவீக படிச்சீங்க, தொழில்களை படிக்கிறீங்க, ஜகாத்தை படிக்கிறோம், முன்னோர் எடுப்பது நோம்பலை பட்டத்தை படிக்கிறோம், ஹஜ்ஜு உணவு போகும்போது அந்த குரூப்புகள் ஆறினையே கூட்டிட்டு போறாங்க. உள்ள வளர்க்கிற முறையை படிச்சும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகான வழிகாட்டல ஆயத்துக்கு தந்தாங்க. நரகத்திலிருந்து பாதுகாக்கிற பிள்ளையா அது எப்படி பிள்ளையா வரணும் தெரியுமா? பணக்கார பிள்ளையா வரணும்னு சொல்லல, நல்லா படித்த பட்டதாரியாக வரணும்னு சொல்லல. உலகத்தின் தேவையாகிறான். இரண்டாவது விஷயம் ரசூலுல்லாஹ் அளவுகள் சொன்னார். பிள்ளை எப்படி இருந்தா நரகத்திலிருந்து தப்போம் அளவுகளோட அழகா காட்டி போறாங்க, ஸ்டாண்டர்ட் பண்ணினாங்க. நீ வளர்க்கிற பிள்ளை இந்த மட்டத்தில் வளர்த்துட்டு போ, நீ வளர்க்கிற பிள்ளை இந்த மட்டத்தில் வளர்த்து போ. இப்பவும் திரும்பி பாரு, ஒரு பிள்ளை நிலைமையில இருக்கிறாரு இல்லையா? நீ யாராக இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் உள்ள வளர்ப்பு நீங்க உங்களோட பிள்ளை எப்படி இருக்கணும்? சாலிகான பிள்ளையா இருக்கணும். முதல்ல உங்களுக்கு துவா செய்யறாருன்னு பாருங்க. நீங்க வாழ்ந்த நேரமே உங்களோட மகன் உங்களுக்கு துவா செய்யற காட்சியை உங்களுக்கு செயல்படுத்தான். நடக்கிறது பாதுகாக்கிற பிள்ளை, சாலிகான பிள்ளை, வலதின் கனியின், வலதின் சரியின், வலதின் துல்இல்மின், வலதின் ஹபீரின், பெரிய விஞ்ஞானியான மகன், பெரிய செல்வமுள்ள மகன், பெருமை பெற்ற மகன், இதற்கும் சேர்ப்பதில்லை சொன்னாங்க. சாலிகான பிள்ளையா இருக்கும், சாலிகான பிள்ளை. இந்த பிள்ளைதான் நீங்க கபரில் இருக்கிற நேரமும் உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு உள்ள விடும். மாஸ்டர்ல உங்களோட கண்ணன் குளிமையாகும். சாலிகான பிள்ளை, அந்த புள்ள வாபுக்கு துவா செய்யும். அப்பதான் உருப்படியான பிள்ளை. தகப்பனுக்காக பிரார்த்தனை செய்கிற, தகப்பனுக்காக துவா செய்கிற பிள்ளையாக அந்த புள்ள வளர்க்கப்பட்டிருக்கிறோம். வளர்க்குமா? அதனால ஒவ்வொரு தகப்பனும் விரும்பணும் அந்த லெவலில் இந்த புள்ள வாழ்ந்தா. முதலாவது நன்மைகளுடைய ஊற்று இருக்குது. ஊற்றுந்தா பாருங்க, நல்ல தண்ணி வந்து கொண்டே இருக்கும், வாழ்நாள் கூடாத வந்து கொண்டிருக்கும், பௌத்தாத பிறகு அந்த ஊற்று அடுத்தவர்களுக்கு நீர் கொடுத்துக் கொண்டிருக்கும். அது போல ஒரு ஊற்றுதான் உங்களோட புள்ளகள் இந்த புள்ளத்தில முழு குர்ஆனை கொடுக்கும். மற்ற இளவருக்கு போடுகிறான். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இருக்கிறே, வீட்டில் இருக்கிற எல்லா பிள்ளையும் குர்ஆன பாடமாகும். முழு பேர் 10 பிள்ளை இருந்தா 5 ஆண்டு போகல, 10 பேரும் ஒத்தரல்ல, ஒத்தராக இருந்தால அடுத்த 9 சாலிஹாக இல்ல, 10 பேரை பாதுகாக்கும். இது துனியாவோட ஜொப்பல்ல, கபருட கபர மறந்து 10 பிள்ளைகளை போடுது. சிலர் நினைக்கிறாங்க ஒத்தரை தான் மௌலவியாகிட்டு அடுத்த 8 பேரை கடையில போட்டு அடுத்த முறையில் ஓடுறதுக்காக 10 பேருமே ஒரே சொர்க்கம் போகுது. இதை கொடுத்துட்டு மொத்தத்தை கொடுங்க. இந்த வழியில் பிள்ளைகளை குர்ஆனோட எடுக்குங்க. அல்லாஹ் விளங்கி நல்களுக்கு அனுப்புங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத் வாரங்களுக்கு அனுப்புங்க. அங்கதான் நல்ல பிள்ளைகள் உருவாகும். உங்களை திரும்பி பார்த்து பெற்றோருக்கு துஆ செய்கிற பிள்ளைகளாம் தைரியமாக குடும்ப வந்தீங்கள். குர்ஆன் எங்க மனப்பாடம் பார்ப்பாங்களோ, குர்ஆன் எங்க விளங்கி ஆளுங்களாக அல்லாஹ் விளங்கினவர்களாக வருவாங்களோ அந்த இடங்களுக்கு மதரசாக்களுக்கு உங்களோட பிள்ளைகளுக்கு கடமையிலிருந்து தப்புவீங்க. கடமையிலிருந்து தப்புவீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுக்கு பெரிய புலி. முதலாளி சிரமப்படும், செலவுகள் தாங்கும், அந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம்.
அந்த 7-8 வருஷத்துக்குள்ள ஓடி வந்தாலும் பாதுகாக்கணும். அதுக்குள்ள மாதிரி வீட்டு சூழலை இருக்கணும். தயாராகி வந்த பொழுது நீங்க ஓய்வெடுக்கலாம். தயாராகிற வரைக்கும் தாயும் தந்தையும் கண்ணீரோடு இருந்தாலும் உருவாக்கித்தார்கள். அந்த கண்ணீருக்கு தான் உங்களுக்கு சொர்க்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு சிறு பிள்ளைகளை உற்சாகப்படுத்துறதுக்காக அவர்களை சிராத்தை கேட்கிறார். கொஞ்சம் எனக்கு ஓதிக்காது ஓதுவீங்களா? யாரும் சொல்லவா? குர்ஆனை இறக்குன உங்களுக்கு நான் உங்களுக்கு ஓதிக்காட்டவா? நீங்க ஓதுறத நான் கேட்க விரும்பும். நீங்க ஓதுறத நான் கேட்க விரும்பும். எவ்வளவு ஒரு சந்தோஷம் அதிகமாக சின்ன பிள்ளை எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்காங்க. எப்படியா நானா பேசாரு இவரு காரியா பேசாரு முஹத்திஸா பேசாரு 2000 ஹதீஸ்களை உம்மத்துக்கு ரிவாயத் செஞ்சார். அவர் உருவாக்கிய மாணவர்கள் பல்லாயிரக்கணக்கி கூப்பாவிலும் ஷாவிலும் பல ஆயிரம் காரிகள் உருவாக்கிட்டு போயிட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் உற்சாகம் பண்ணுறார். எனக்கு சூரத்துல் நிஸா வழிகாட்டுங்க. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் உங்களை நீங்க ஓட எனக்கு கேட்க சொன்னான். அவர் கேட்கிறார், யார் சொல்லுங்களா? அல்லாஹ் என்ற பேரை சொன்னானா? ஆம், அல்லாஹ் பேரு உபயோகிக்காக அழுகிறார். சூரத்துல் நிஸா ஓடுறாங்க. இடையில பார்த்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கண்ணீர் விடுது. சின்ன பிள்ளைகளை வளர்ந்த போற சஹாபாக்கள் சொன்னாங்க, ஹஜ்ரத் அபூ மூஸா அஷ்அரி காலில் சாஹிப் ரொம்ப இனிமையான குரல் சொல்வாரு. தொழுகையை தக்பீர் கட்டினா நாங்க பின்னால் இருந்து ஆசைப்படுவோம். இவர் சூரத்துல் பக்ரா ஓத மாட்டாங்க. அவரும் அவரோடு ஆரம்பித்தா அன்சாரிகள் அவர்களுடைய சபையில் ஒன்று சேருவாங்க. உபயோகிகளுக்கு அது அபூ மூஸா அஷ்அரி சலாத்தை இருக்க ரசூலுல்லாஹ் வாலிபர்களை உற்சாகப்படுத்தி குர்ஆனுக்கு சொன்னார். நாங்க பயப்படுறோம், எங்களுடைய துனியா குறைஞ்சு போயிட்டு உள்ள பிச்சைக்காரன் ஆகிடுவாங்க. நாங்க நினைக்கிறோம் எங்களால் உறவு எங்களை நோக்கம் செல்வத்தை நாங்க வாழ வைக்க எத்தனையோ பேர் அப்படி நிறுத்தி கொடுத்துட்டு போறாங்க. வாசல் முறை உள்ள சீரழிஞ்சு பிச்சைக்காரனா சீரழிஞ்சு பிச்சைக்காரன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு சொன்னாங்க, அபூ தல்ஹா இந்த வீட்டுல வேலை செய்யறது ஒரு பொடியணும். இந்த வீட்டுல வேலை செய்ய ஓடவில்லை, வேலை செய்ய ஆளாடும் ஒரு சின்ன பொடியை தெரியுமா? அபூ தல்ஹா பார்த்தாரு ரலியல்லாஹு அன்ஹு. எங்கேயாவது பாடலிருந்து நிறைவேறிக்க காட்சிகள் ஊருக்கு போயிட்டு வசதியில்லாத வீட்டில் ஒரு படிகளை கொண்டு வந்து கொடுத்திருக்கலாம். அதில் அபூ தல்ஹா வரைக்கும் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் எனக்கு நோட்டீஸ் போடுறாங்க, எனக்கு நோட்டீஸ் போட்டுக்கிறாங்க, எனக்கு தாழ் சொல்ல தந்திக்கிறாங்க. இதை வெளியில கொடுக்கப்படாது. நேர மனைவியில வந்தா உங்க துறை வகையிலானாக்க நண்பர்களாக வீட்டுல சினிமத்தை செய்ய ஆள் தேவை. எங்களை பிள்ளைய குடும்பம் அனுப்பி மாறி எங்க பிள்ளை குடும்பம் சின்ன பிள்ளைங்க வாப்பா உமாவும் சேர்ந்து மதுரங்கால புள்ள சேர்க்கிற மாதிரி அனுப்பி விடும் மாறிக்க கூட்டிக் கொண்டு வராங்க. அவரோட பிள்ளைகளை மேல போட்டுத்தான் உமா மகனை கூட்டிகள் வந்து கொடுக்கிறார். யார சொல்லலாம்? எங்களை பிள்ளைகளை இது வந்து பாருங்க. அப்ப இருக்கிறது ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை. உங்க பிள்ளைங்க முந்தின கடவுளால கிடைச்ச பிள்ளை அவருக்கு மாலிக்கு அழைத்தல்ல அந்த கடவுள் அவன் மூலம் கிடைத்தது. இந்த வசனத்தில் தான் ஒரு உமா எதிர்காலத்தில் திட்டப்பட்டிருப்பான். மிகப்பெரிய சிந்தனையாளி உம்மு சுலை அன்சாரி பெண்களை சஹாபா பெண்களை மிக சிறந்த அறிவாளி படித்த
வருகிறார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள ஹிதுமத் செய்த போர்வையில தீனம் படித்தார். சின்ன சின்னவே பெரிய வேலை இல்ல, கடையாள சாபம் கொண்டு வரது, ஏதாவது இருந்தா அவரால் கூட்டிட்டு வாருது, விருந்துகளுக்கு மக்களை கூட்டிட்டு வாருது, இந்த வேலை பார்த்தாங்க. 10 வருஷம் ரசூலுல்லாஹ் வீட்டில் வேலை செய்தார். இந்த உமக்கு துணியா பருவம் கைவிதிக்காதா? அந்த உண்மை தெளிவாக இருந்தா பிள்ளைய பாதுகாக்க வழி இதுதான். ஒரு நாள் பேசி சொன்னா யாரும் சொல்லா, உங்களோட வீட்டுல வேலை செய்யாத யாரும் குவைக்கு முட்டும் அவருக்கு வந்து துவா செய்யணும். புகாரியில் ஹதீஸ் இருக்கிறேன், உங்களோட சின்ன காரியத்துக்கு துவா செய்ய கையை தூக்கி சல்லாக்கு துவா செய்தார். اللهم بارك له في ماله وولده وافي عمره. يا الله அனசுடைய சொத்து செல்வங்களை வரக்கத் செய்திரே, இவருடைய புள்ளகளை வரக்கத் செய்திரே, நீண்ட ஆயுள கொடுத்து. இதுக்கு 15-20 வருஷம் செலவழிக்க தேவைப்படல. வாழ்க்கையை சரி செய்ய ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு நிமிஷ துஆ அதில் அனசுடைய பரம்பரை வரக்கத்தார்கள். சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு எவ்வளவு பெரிய செல்வம் தந்தான். ஈச்சம்பழ தோட்டம் எனக்கு இருந்துச்சு. ஈச்சம்பழத்தில் அந்த காலத்தில் வருஷத்துல ஒரு முறை பணம் வரும். எல்லா தோட்டத்திலையும் வருடத்தில் ஒரு முறை தான் பணம் பாரு. எங்க தோட்டத்தில் மட்டும் 2 முறை பணம் வரும். பிள்ளைய கொடுத்தாங்க. அல்லாஹ் அஜீபான வழிகளால வாழ்க்கையில வழிகளை சொல்றாங்க. பிச்சை கேட்காத கண்ணியமான வழிகள். உலகத்தில் இருக்கிற சிறந்த நறுமணம் அத்தர் கஸ்தூரி, அது காற்றில மானுடைய இரத்தத்தால் எடுக்கப்படுது. அடுத்து ஒரு மாநில சொல்றாங்க, இந்த வீட்டுக்கு முன்னால முத்தத்தில பூமரங்கள் நாட்டியிருந்தேன். அந்த பூவை எடுத்து பிடிச்சா கஸ்தூரி மனம் வீச அத்தர் வருது. எல்லாரும் மாடால் இருக்கிறாங்க. அடுத்து ஒரு மாடி வீட்டு முத்தத்தில் இருக்கிற பூவால் இருக்கிறாங்க. இன்னைக்கு 2 பிள்ளையை வச்சு வளர்க்கிறது கஷ்டம். கடல் சிரிக்கிறார், 4 பிள்ளையை வளர்க்கிறதுக்கு தலையை வளர்ச்சிக்கிறார். எதிர்காலத்தை தேவையில்லாத யோசிச்சு மண்டை வளர்ச்சிக்கிறார். அடுத்து மாறிகளை எல்லாம் தாளானோ காபத்துள்ளாவை சவால் செய்யாத பின்னால் 70 புள்ளது போகுது. இவாளுக்கு 120 புள்ளது. 20 தாள் ஒரு நேரம் சாப்பாடு இருக்கும். 120 புள்ள. அல்லாஹ் எவ்வளவு செல்வத்தில் பரகத் செய்வான். 100 வருஷத்துக்கு மேல துணியால வாழ்ந்தாங்க. கிட்டத்தட்ட 100-105 வருஷம் அன்பு மாறிக்கொண்டு எல்லாம் உண்டாகும் பூமியில வாழ்ந்தாங்க. இவருக்கு குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு இருவருடைய இடத்துக்கு எப்போது பெற்றோர்கள் அல்லாஹ் நம்பி உள்ளங்களை ஒப்படைப்பார்களோ, துஆவோடு இருப்பார்களோ, துஆவை அல்லாஹ்வுடைய வாழ்வை இருப்பார்களோ, அடுத்து வாழ்க்கை கிடைச்ச பரக்கத் அல்லாஹ் அந்த உள்ளங்களுக்கு கொடுப்பான். உள்ளங்களை பாதுகாக்க வருகிறார். அதனால் ஒவ்வொருத்தரும் நினைக்கணும், எங்கட வீட்டுல ஒரு ஆதி உருவாகி வாரதிருக்கிறே, எங்கட வீட்டுக்கு செக்யூரிட்டி போடுமா, நல்ல செக்யூரிட்டிகள் எங்கட வீட்டுல போட்டிருக்காங்க. எங்களை பயப்படாம திட்டையும், பயப்படாம கடவுள் கொடுத்தும், பயப்படாம ராமை தூக்கிலும், பயப்படாம வெளியில போயிடும் செக்யூரிட்டி இருக்கிறார். கல்லவிலிருந்து பாதுகாப்பு, கொள்ளையிலிருந்து பாதுகாப்பு, திருமணத்திலிருந்து பாதுகாப்பு, பணியில் சஞ்சலம் இல்லை. ஒரு சாலிகான முத்தகையான ஆலிம் ஒன்றை நீங்க உருவாக்கிட்டா உங்களோட அமல்கள் ஒவ்வொன்றுக்கும் ஆசிரால பாதுகாப்பு, உங்களோட முதுகுக்கு பாதுகாப்பு, உங்களோட முதுகுல விளம்பர நேரம் சொல்லி தருவாங்க, உங்களோட தொழிலுக்கு பாதுகாப்பு, தொழிலை 10 நடக்கிற நேரம் 3 நடக்கிற நேரம் சொல்லி தருவாரு. உங்களுடைய வாகனத்தில் ஒட்டி வரும்போது கோவிச்சு நிற்பாரு. நீங்க பிள்ளையாக பொருள்களை வாங்குகிற நேரம் அந்த கடையாக நிற்பாரு. வீட்டுல பரிகாரம் வரும்போது பலமான செயல்கள் நடந்தா அதை தடுத்து நிறுத்துவாரு. குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது அங்கேயுமாறு நீங்க வழிகாட்டுவாரு. என்னால சொன்னாங்க, ஒரு பகையான ஆலிமை உருவாக்குறது 1000 ஆபீதுகள் வாரத்தோட செய்வாங்க கஷ்டமா.
இவன் ஒரு ஆள் செக்யூரிட்டியாக இருந்து ஒரு குடும்பத்தை பாதுகாப்பார். ஆகவே மிகப்பெரிய தேவை இருக்கிறேன், மிகப்பெரிய தேவை இருக்கிறேன். எல்லா பெரியார்களும் இது சிந்தனை கிடங்க. உங்களுடைய பிள்ளைகளை முதலாவது புராண சொல்லுங்க, புராண மரணம் செய்த திறமையான பிள்ளைகளாக அவர்கள் மாறட்டும். இந்த கரவுலகில் பாருங்க, வரக்கூடிய செய்திகள் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது. பலஸ்தீன்ல அகதி முகாமுக்குள் இருந்து கொண்டு குரான மனப்பாடம் பண்ண முடிகிறார். 7 வயசுக்குள்ள 6 வயசுக்குள்ள 8 வயசுக்குள்ள அகதி முகாமில் இருந்து தூக்க இடம் இல்லை, மழை பொழிச்சா வெள்ள காடாக மாறுது, ஒரு நேரம் சாப்பிட்டா அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு இல்லை, சொல்லாம பசியில இருந்தாலும் ஒரு ஆடை விட்டு கொடுக்க மாட்டோம். எங்களை உள்ள சொல்லுவேன். இதுக்கு பின்னால் ஒரு சபதம் எடுங்க, சபதம் எடுக்கோடு நீங்கதான், ரோப்பம் எடுக்கோடு வெறுங்கதா. இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்த குரான அல்லாஹ்வுடைய 6200 சொற்கும் ஆயத்துகளையும் நெஞ்சில் சுமந்த பிள்ளைகளாக வெறும் சொத்தை கொடுத்துத்தான் நான் பின்வாங்குவேன். நான் அவர்களை எனக்காக வாசிய பிள்ளைதான். கடைசியாக சொன்னேன், இதுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? இவங்களை இப்படி உருவாக்கிட்டு நீங்கள் கபருக்கு போயிருக்கீங்க. 100 வருஷங்கள் ஆனது கபரில தூங்கிட்டு கையாளத்தில் எழுப்பீங்க. எழுப்பி பார்த்தா நினைக்க முடியாத பதவியத்துக்கு போக நல்லா சொல்லுவாங்க. நீங்க இந்த சொந்தத்துக்கு போகும். இப்படி ஹதீஸ் இருக்குது, தரஜா உயர்மா அந்த வாப்படி முப்படை அவருக்கே சந்தேகம் வரும். யாருவா ஆழ்மாறு சொன்னாய், நான் இவ்வளவு பெரிய சொர்க்கத்துக்கெல்லாம் போராடல, அப்படி அமல் புரிந்தவரல்ல, நான் சொர்க்கத்துக்கு போவேனான்னு சந்தேகத்தில் வந்தவன் பெரிய சொர்க்கம் மட்டும் போச்சுடியே அல்ல. இது தவறு நடக்கிற மாறி சொல்ற இடம் அல்ல, எல்லாம் சரியாக இங்க நடக்கும். உங்களுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? நீங்க நல்ல ஒரு சொத்தொண்டை உண்டாக்கிட்டு தான் நீங்க கபருக்கு போனீங்க. அந்த புள்ள ஒவ்வொரு நேரமும் வாப்பவ மன்னிச்சிரு வாப்பவ மன்னிச்சிரு கேட்டுக்கிட்டு இருந்தாரு. சின்ன வயதுல நான் உருவாகும் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு விளக்கத்தோட தருவித்தாங்க. உண்மை வாப்போம் அவங்க 2 பேரும் உனக்கிட்ட வந்திருக்கிறாங்க, நீ அவங்களோட இறக்கமான அந்த புள்ளகத்தை இசைவார் அவங்கள மேல தூக்கிக்குது. கிரேன் தூக்குற மாதிரிதான் புள்ளகள் வாப்பமான மௌத்தான பிறகு உப்பமான மௌத்தான பிறகு பேசுறதுவா இவன் மாதிரி அதுக்கு சரியான உங்களோட புள்ளகள் உங்களுக்கு இசைவார் உங்களை மேல தூக்கி வச்சு அடுத்தது என்ன நடக்கும்? தியாகத்தில் சூருதி எல்லாரும் எழுதுவோம். எழுதின அல்லா சொல்லுவார், வாப்பா உமா புள்ளகள் சேர்ந்து எல்லாரும் ஒரே சொர்க்கத்தில் போங்க. எப்படி சொல்றது? சில நேரம் அந்த சொர்க்கத்துக்கு அனுப்பேனால கஷ்டமாயிருக்கும். வாப்பா அமல் பெறவை, உம்மன் அமல் பெறவை, அல்லது புள்ளகள் அமல் பெறவை இருந்தாலும் இந்த தீனுக்கு நீங்க செஞ்ச சேவைக்காக எல்லாரையும் சமமாக சந்தோஷப்படுத்த அல்லாஹ் எல்லாரையும் ஒரே சொர்க்கத்துக்கு அனுப்புவார். இதைத்தான் சூரத்து தூர்ல சொல்றார், வல்லதீன ஆமனு வத்தபஅத்துஹும் ذُرِّيَّتُهُم بِإِيمَانٍ أَلْحَقْنَا بِهِمْ ذُرِّيَّتَهُم. ஒரு மனிதன் ஈமான்தாரியாக பூமியில வாழ்ந்தாரே, புள்ளகளையும் அப்படியே வாழ வழிமாற்றினார். இவர் மௌத்தா போன பிறகு இத்தபஅத்துஹும் ذُرِّيَّتُهُم இவர்களை அவர்களுடைய புள்ளகள் பின்பற்றாங்க. அல்லாஹ் சொல்றார், புள்ளகளோட பெற்றோரையும் தியாகத்தில் சேர்த்து சொர்க்கப்படுகிறது. இந்த 2 நடக்கும். இந்த வேலை நாம செஞ்சார். அல்லாஹ் எங்கள் அனைவருமே கபூல் செய்வானாக. அப்படியான பாக்கியங்களுக்காக அல்லாஹ் எங்கள் உள்ளங்களை இடம் தந்துடுவானாக. பூர்த்தியான அந்தஸ்துகளையும் பாக்கியங்களையும் தந்துடுவானாக. யாரா வருகின்ற ரமலானை எங்களை மன்னித்து மக்ஃபிரத்தை தந்து உயர்ந்த பாக்கியங்களை தருகின்ற ரமலானாக ஆக்குவாயாக. உலகம் பூராக உள்ள முஸ்லிம்களுக்கு நீ உதவி செய்வாயாக. எங்களுடைய நாட்டில் சமாதானத்தையும் நிரந்தரமான ஒரு அமைதியை ஏற்படுத்துவாயாக. பொருளாதாரத்தில் வரவு செய்வாயாக. உணவளிகளில் வரவு செய்வாயாக. வான பூமியிலிருந்து வழியாகும் எல்லா விடயங்களிலும் சைலாசுகளையும் வரலாற்றுகளையும் உண்டாக்குவாயாக. ரமலானை சிஹத்தோடும் ஆபியத்தோடும் சந்திக்கிற பாக்கியத்தை தந்தருவாயாக. ஷஅபானின் எண்ணிய நாட்களில் வரக்கச் செய்தருவாயாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.